ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தோன்னா எப்படி ஆன்லைனில் ஜென்யூனான உள்ள பணம் சம்பாதிக்கிறது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்கள் எப்படி அச்சீவ் பண்ணுறது, செல்ஃப் டெவலப்மெண்ட் ப்ளஸ் டெக் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு ஹேபிட் எப்படி பெருசு பண்ண விடாமல் தடுக்கிறது, பேட் ஹேபிட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணாமல் தடுக்கிறது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீக் ஒரு கதை படித்தேன். அந்த கதை மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குருவும் சீடனும் காட்டுக்குள்ளே போய்க்கிருக்காங்க. அப்போ அந்த குரு அந்த சீடன்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சின்ன செடியை பிடுங்க சொல்கிறாரு. அந்த சீடன் டக்குன்னு பிடிங்கிட்டார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய செடியை பிடுங்க சொன்னார், பிடுங்கிட்டார். அதுக்கப்புறம் அதை விட பெரிய செடியை பிடுங்க சொன்னார், பிடுங்கிட்டார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மரத்தை பிடுங்கன்னாரு. அந்த சீடனால் பிடுங்க முடியல. அவர் சொல்கிறார், சார் மரத்தை எப்படி பிடுங்குறது குருவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த குரு அந்த சீடன் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய பழக்கவழக்கம் இப்படி தான் சீடா, நம்ம சிறுசாக இருக்கும்போது ஈஸியாக நம்ம அதை நிப்பாட்டிடலாம். அதே நம்ம பெருசு பண்ண விட்டோம்னா அதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. நீ உன்னோட பழக்க வழக்கத்தை செடியாக இருக்கும்போது நீ ஈஸியாக பிடிங்கிடலாம். அந்த மாதிரி பெருசு பண்ணேன்னா உன்னால் இது பண்ண முடியாதுன்னு சொன்னார். இந்த கதை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு பேட் ஹேபிட்டை ஓவர் பண்ணணும்னு சரி ஆரம்பத்துலேயே அதை இது பண்ணிடுங்க. முடிஞ்சளவுக்கு அதை பெருசு வளர விடாமல் தடுத்துருங்கன்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் பேட் ஹேபிட் எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்துலேயே தடுத்து நிப்பாட்டிடுங்க. இந்த மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் வேணால் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.